விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிப்புக்கு தினம் ஒரு காரணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்தார். பாஜகவுக்கு பாடம் எடுக்கும் அருகதை பழனிசாமிக்கு இல்லை என்றும் அவர் கூறியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர். பி. உதயகுமார், அரைவே காட்டுத்தனமாக அண்ணாமலை போன்றோரின் அவதூறு பேச்சுகளால் தான் பாஜக பின்னடைவதை சந்திப்பதாக பதிலடி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு அறிவுரை சொல்றார். இந்த கட்சி எப்படி வழிநடத்த வேண்டுமா, நான் எப்படி மாநில தலைவராக இருக்கணுமா, பாரதிய ஜனதா கட்சி நான் எப்படி வளர்த்தணுமா. அதனால அவங்க கட்சி கண் முன்னாடி கரைஞ்சிக்கிட்டு இருக்கு கரையானை போல. அவரு கட்சி கோயம்புத்தூர்ல டெபாசிட்டை ஜஸ்ட் வாங்கியிருக்கிறாங்க. 3 சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூர்ல டெபாசிட் போயிருக்கு. தமிழகத்தில் இத்தனை இடத்துல 3வது 4வது வந்திருக்கிறாங்க, டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணாடி எடுத்து ஒரு முகத்தை நல்லா பார்த்துக்கணும். நல்லா பார்த்துக்கிட்டா கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும். அதிமுகவினுடைய பொதுச் செயலராக எப்படி இருக்க வேண்டும் என்று கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்க சொன்ன காரணம் என்ன? தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதனால புறக்கணிக்கணும்னு சொன்னாரா? இன்னைக்கு என்ன சொன்னாரு? ஈரோடு பை எலெக்ஷன்ல குளறுபடிகள் நடந்துச்சு, அது விக்கிரவாண்டியில் நடக்கும், அதனால புறக்கணிக்கணும். இன்னைக்கு ஒரு பொய் சொல்றாரு. சரி, இதே எலெக்ஷன் கமிஷன், இதே மாநில தேர்தல் ஆணையம் 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்க போதா? அதையும் புறக்கணிப்பாரா? உங்களை அங்கீகாரம் செய்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்ன சொன்னீங்க? புறமுதுகுல குத்துனீங்க, அதான் நீங்கள் கொடுத்த பரிசு. அதனால் இவர்கள் எங்களுக்கு நம்பிக்கையை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எனக்கும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவருக்கு அந்த அருகதை இல்லை. அண்ணாமலை போன்ற தகுதி இல்லாத, அனுபவம் இல்லாத, அரைவேக்காட்டுத்தனமான இன்றைக்கு பேராசையினாலே அவர்கள் எடுத்து வைக்கிற அவதூறு பிரச்சாரங்களால தான் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்திய நாட்டு மக்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார். அண்ணாமலை அவர்கள் கட்டுகிற கனவு கோட்டை என்பது டெல்லி தலைமை ஒரு உத்தரவிலே அவர்கள் மாற்றத்தை உத்தரவு போட்டார்கள் என்று சொன்னால் இந்த கனவு கோட்டை தகர்ந்து போகும். ஆகவே தான் அவர் தொடர்ந்து இது போன்ற அவதூறுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு பொதுச் செயலாளரை கண்ணாடியிலே பாருங்கள் என்று சொல்கிறார். அவர் முகத்தை அவர் கண்ணாடியிலே பார்த்தால் நல்லது. அது அவர் பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா என்று தெரியாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி அவருக்கு ஏன் அக்கறை? ஏன் அண்ணா திராவிட முன்னேற்றத்தை இந்த பாடாக படுத்துகிறார்? பிரைம் மினிஸ்டரோடு வலதுபுறத்திலே உட்கார வைத்தார்கள் எடப்பாடியாரை, நாங்கள் மறுக்கவில்லை. அங்கே எடப்பாடியார் அவர்களை வலதுபுறத்திலே அருகிலே உட்கார வைத்துவிட்டு இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடித்தளத்தை அசைத்து பார்க்கிற வேலையாக பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களை அவதூறாக பேசுவது, அம்மா அவர்களை அவதூறாக பேசுவது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குகிற அந்த நடவடிக்கையிலே உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் தொடர்ந்து ஈடுபட்டீர்களா இல்லையா? இன்னும் எத்தனையோ நீங்கள் சூழ்ச்சிகளை திட்டமிட்டு கொண்டிருப்பதும் எங்களுக்கு தொண்டர்களாகி எங்களுக்கு நன்றாக தெரியும். உங்கள் எண்ணம் என்று தெரியும், உங்கள் ஆசை என்னவென்று தெரியும், உங்கள் பேராசை என்னவென்று தெரியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழக அரசியல் வரலாற்றிலே, தமிழக அரசியல் களத்திலே பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்கிற காரணத்தினாலே நீங்கள் சுற்றி 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 சூழ்ச்சிக்கு நீங்கள் வலை விரித்து பின்னி கொண்டு இருக்கிறீர்கள். அந்த வலையிலே, சூழ்ச்சியிலே, சூதிலே உண்மையான விசுவாச தொண்டன், அம்மாவின் விசுவாச தொண்டன், புரட்சித் தலைவரின் விசுவாச தொண்டன், எடப்பாடியார் தலைமையேற்று வழிநடக்கிற தொண்டர்கள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் நீங்கள் விரிக்கிற வலையிலே, நீங்கள் காட்டுகிற மாயையிலே, ஆசை மாயையிலே சிக்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் எந்த சூழ்ச்சி வலை பின்னுகிறீர்கள்? யாருக்கு ஆசை காட்டுகிறீர்கள்? யார் யார் உங்கள் ஆசை வலையிலே விழுந்திருக்கிறார்கள்? யார் யாரை ஆசை வலையிலே நீங்கள் விழுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வீடு தேடி சந்திக்கிறீர்கள். சிறையிலே தள்ளியவர்களை எல்லாம் இன்றைக்கு நீங்கள் வீடு தேடி சந்தித்து ஆசை வார்த்தைகளை கொடுக்கிறீர்களே, அந்த மாய வித்தைகள் எல்லாம் உண்மையான விசுவாச அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு நிச்சயமாக உங்கள் சூழ்ச்சி எடுபடாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.